கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிர் பலி எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளது. சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு, மாவட்ட ஆட்சியாளர்களை தகுதி நீக்கமோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டாலோ எந்த ஒரு பயனும் இல்லை. முதலில் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அந்த கவுன்சிலருக்கும் பல கடிதங்களையும் இப்பேற்பட்ட கள்ளச்சாராயம் விநியோகம் செய்து வந்த கண்டித்து மக்கள் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள். ஆனால் காவல்துறையினர் இதை கண்டும் காணாமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது 41 உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட இடத்தில்தான் இவர்களை எரிக்கப்பட வேண்டியதாக மாறியிருக்கிறது. இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஊர் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சசிகலா அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதையும் கண்டித்திருக்கிறது. 21 உயிரிழப்பாக இருந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தற்பொழுது 41ஆக அதிகரித்திருக்கிறது. மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. கவனக்குறைவு மட்டுமல்ல, சரியான ஆட்சி இல்லாத காரணத்தினால்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். சசிகலா அவர்கள் வெளியிட்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாகத்தான் இருக்கிறது. சசிகலா அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் தெளிவாகத்தான் கூறியிருக்கிறார். இன்று அதிகாலையிலேயே கள்ளக்குறிச்சி நிகழ்விடத்திற்கு சென்று பார்வையிட்டு வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். இப்பேற்பட்ட சம்பவம் தமிழக காவல்துறையினருக்கு தெரியாமலா இருந்திருக்கிறது. மேலும் இவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு கள்ளச்சாராயத்தை விற்பதற்கு அனுமதியும் அளித்திருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு பொறுப்புகளை ஏற்று ஆட்சியை கலைக்க வேண்டும். ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் முழு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். சசிகலா அவர்கள் கூறியது சரிதானா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்யலாமா? மேலும் 10 லட்சம் கொடுக்கலாம் என்று அரசு உத்தரவுகள் பிறப்பித்திருப்பது சரியான தொகையா அல்லது எவ்வளவு வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.